நடிகர் சிம்பு பிரச்சனை முடிவுக்கு வரல. சிம்பு அவர்கள் நடிக்கும் படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம். தனுஷ் அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. நடிகர் சிம்பு பிரச்சனை முடிவுக்கு வரல. இது குறித்து ஏற்கனவே எங்கள் தயாரிப்பு சங்க செயற்குழு எடுத்த முடிவினை தங்களுக்கு இமெயில் மூலம் தெரிவித்துள்ளோம். மேலும் நடிகர் சிம்பு அவர்கள் நடிக்கும் எந்த திரைப்படத்திற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆகிய இரு அமைப்புகளும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்துமோ அதையே தொடர வேண்டும் என்று நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கல முடியும். அவங்க சொன்ன முடிவு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் 17/4/24 முதல் சிம்பு, ராஜ்கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் படப்பிடி செல்வதாக அறிந்தோம். சிம்பு அவர்கள் நடிக்கும் படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம். அவங்க தான் போன வருஷம் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கடிதம் கொடுத்துருக்காங்க. தனுஷ் அவர்கள் நிறைய பேருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டதால இப்போ அவங்க எங்களுக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் கடிதம் அனுப்புகிறாங்க. இது மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். உடனே கவுன்சில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தோம், எக்ஸிபிட்டாரில் இருந்தோம், நம்ம பேசாத ஒரு விஷயத்தை இதில் ஏன் ஆட் பண்ணீங்க, நம்ம எந்த ஒரு நடிகரையும் இதில் கொண்டு வரல, நம்ம பொதுவானதான் சொல்லணும் தவிர இதில் ஏன் தனுஷை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க அதுலேருந்து விலகிட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் 4 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு லெட்டரில் அவங்க எழுதி கொடுத்த விஷயத்தில் தனுஷ் அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இது நாங்கள் இல்லை, அவங்களோட லெட்டரில் 29 ஜூலையில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னன்னா அதில் செக்ரட்டரியாக இருக்க திரு கதிரேசன் அவர்களோட பிரச்சனை இதில் சேர்த்து ஆகணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க ஆட் பண்ணுறாங்க. அங்கே தான் மொத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இது ஃபிப்ஸியோ இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்லை எக்ஸிபிட்டாரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ காரணம் இல்லை. அவங்க ஆட் பண்ணதால அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுறாங்க. இது ஒரு தனிப்பட்ட இதுவாக இருக்குது. அந்த பிரச்சனை நாங்கள் வரல. மொத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு யார் யார் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாமே தவிர ஒரு தனிப்பட்ட நடிகர் மேலே எடுக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணதால நடிகர் சங்கம் இதுலேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆனாங்க. ஏன் இது மாதிரி நீங்கள் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்கிட்ட பேசாமல் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நடிகர் சங்கம் பிரச்சனை ரிவர்ஸ் ஆனாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை ஆரம்பிச்சது காரணம். அப்புறம் இந்த பிரச்சனை வந்த பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்க எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது போல் நாங்களாம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்போ நடிகர் சங்கமாக வராங்க. நடிகர் சங்கம் கேட்குறாங்க, எங்களை கேட்காம எப்படி நீங்கள் அது முடிவு எடுத்தீங்க, நாங்கள் இதில் ஒரு பார்ட்டி இல்லையா, எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா. அப்போ நாங்கள் அவங்களும் இது பண்ணுறோம். ஓகே சார், எங்களுக்கு கூட சொல்லலை, இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே, எல்லாத்தையும் சரி பண்ணி உண்மையாகவே ஒரு பட்ஜெட்லாம் சரி பண்ணி ஒரு ஷெட்யூல் சரி பண்ணி ஆர்டிஸ்ட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட் வாங்கி ப்ராப்பர் டேட் வாங்கி டெக்னீஷியன் டேட் வாங்கி கதையை ரெடி பண்ணி போகணுமா 30% 40% செலவீனம் குறையும். இப்போ இதில் யாருக்கும் எந்த நஷ்டமும், யார் சம்பளத்தையும் குறைக்க வேண்டாம். ஒழுங்காக எல்லாரும் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணாவே 30% குறையும். அப்போ யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல விஷயம் தான் சார், இது பெருசு பண்ண வேண்டாம். நாங்கள் நடிகர் சங்கத்தையும் அவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி அன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கணும். அப்போ தான் ஆகஸ்ட் 16 புதுப்படம் ஆரம்பிக்கக்கூடாது, செப்டம்பர் 30 வரைக்கும் இதை முடிச்சிடணும். இல்லைனா 1ஆம் தேதியிலேருந்து அவங்க இது பண்ணிக்கலாம். அப்போது தனுஷ் படத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்போ பிரச்சனையை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதுப்படம் ஆரம்பிக்கக்கூடாது, தனுஷ் படம் இது ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் நிறுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், 16ஆம் தேதிக்கு முன்னே அந்த படம் எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தது, எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்தது, அதனால் இது பழைய படம் இல்லை, இது புதிய படம் இல்லை, இது பழைய ஏற்கனவே நடந்த படம். அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் ஷூட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது எங்கள்கிட்ட இருந்த ரெக்கார்ட்ஸ், எங்கள் மெம்பர்ஸ் பேட்டா வாங்கின ஸ்லிப்பு, ஷூட்டிங் நடந்த இடம், இதையெல்லாம் கொண்டு கொடுத்தணும். இல்லை இதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிட்டாங்க, நடத்தக்கூடாது. அப்போது அந்த படம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க குறியாக இருக்காங்களே தவிர எந்த சட்டத்திட்டத்துக்கும் இல்லாமல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்து, சார் இது என்ன சார்னா, இல்லை சார் கதிரேசன் மேட்ரு இருக்குது, அது முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க டேட்டு கேட்டாங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை கூட்டு உட்காரும்போது ஷூட்டிங் ஆன் டேட்டில் எல்லாம் எங்களுடைய வண்டி எல்லாம் தென்னையிலேருந்து தேனி வரைக்கும் ஏறக்குறைய அந்த 500 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 50 வண்டி நிற்குது அங்கங்கே ரோட்டில். செங்கல்பட்டில், விழுப்புரத்தில், திண்டிவனத்தில், மதுரையில், இதுலேருந்து அந்த வண்டி அங்கங்கே நிற்குது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் மீறி போகிறதா இல்லை ரிட்டர்ன் ஆகிறதா அந்த கன்ஃபியூஷனே இருக்கும்போது நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். அதை மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிச்சிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம ஷூட்டிங் நடக்கட்டும்னு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டோம்.
அப்புறம் நடிகர் சங்கம் சொன்னாங்க, அவங்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் பேசுகிறோம், கொஞ்சம் சரி வந்து அது சரியாக வரல. அப்போ நாங்கள் வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டோம். இனிமேல் உங்களோட இது பார்த்துங்க. ஆனால் கவுன்சிலேருந்து இன்றைக்கி அவங்க அன்றைக்கி மறுநாள் கொடுக்கும்போது நாங்கள் பணமே கேட்கல, டேட்டு தான் கேட்டோம். அதை நீங்கள் வேணும்னா அதில் சம்பந்தம் நான் செல்வமணி மட்டும் இல்லை, பெப்சி மட்டும் இல்லை, நடிகர் சங்கமும் இருந்தாங்க, ஆக்டிவ் ப்ரொடியூசரும் இருந்தாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருந்தாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 100 பேர் அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் யாரை ஒன்றாலும் கேட்கலாம், நடிகர் சங்க தலைவர்லேருந்து, இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து, இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலே கலந்துக்கிட்டோம் நீங்கள் கேட்கலாம். இதுதான் அன்றைக்கி பேசப்பட்ட விஷயம். நாங்கள் ஒரு 10 நாளுக்குள்ளே இதை நெகோஷியேட் பண்ணி இவ்வளோ தான் மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி, அதுக்கு மேலேன்னா எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிலீவ் ஆகிட்டோம். நீங்கள் ஒரு உறுதி கொடுத்தீங்களே, நாங்கள் பண்ணலைன்னா இவ்வளோ எங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலீவ் ஆகிட்டோம். அதுதான் அன்றைக்கி நடந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.